ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் முளைக்கட்டின பயிர் வச்சு ஒரு பாஜி பண்ண போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை வச்சு இப்போது நம்ம ஒரு பாஜி பண்ண போகிறோம். இதை ஃபஸ்ட்டு குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ இங்கே பச்சை பயிரை வந்து குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போது தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டால் போதும், நல்லா அழகாக வெந்து வந்துடும். இப்போது நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாகட்டும். இப்போது நம்ம ஆயில் சூடாகிட்டு கடுகு போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வசங்கி வரணும். பாருங்க, வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது நம்ம ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்மளோட பச்சை பயிர் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இது வந்து நம்ம சேர்த்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச முளைக்கட்டின பச்சை பயிர் வந்து இதில் சேர்த்துடலாம். பயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நம்ம இது கூட மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாஜிக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குளுகுளுன்னு இருந்தால் தான் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை வந்து ஒரு டைம் நல்லா அப்படியே கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா குளுகுளுன்னு அழகாக வரும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஒரு கொதி வந்தோடனே பாஜி ரெடி ஆயிடும். பாருங்க, நம்மளோட அழகான முளைக்கட்டின பாசிப்பயிர் பாஜி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுபோல் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது முளைக்கட்டின பயிர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.